என்ன திருப்பு சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேலோ? ஆமாங்கய்யா, இன்னையோட எங்க விரதம் நல்லபடியா முடியுதுங்கய்யா. ஆமாண்டா குழந்தை, இன்னைக்கோட உங்களை பிடிச்ச எல்லா துன்பங்களும் விலகி சந்தோஷம் குடிகொள்ள போகுது. நம்ம சித்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அந்த அம்பாளே உங்களுக்கு மகளா வந்து பிறப்பா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்து நீங்க தேங்காய் பழம் உடைச்சு பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க உங்க ஆத்துக்கு கிளம்பலாம். சரிங்கய்யா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர ஏதாவது தடங்கள் வந்துட்டா திரும்ப நீங்க அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இங்க தங்கி இருந்து விரதம் இருந்து தான் ஒண்ணு சேரணும். இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்ப சரிதான், கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி இவங்க ஒண்ணு சேரக்கூடாது. இதுவரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கிட்ட சிவபெருமான் இதுக்கப்புறமும் நல்லா தான் பாத்துக்குவாருங்கிற நம்பிக்கை நேக்கு இருக்கு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குயா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல சூர்யா. ஏன்னா நீங்க எனக்காக மட்டுமே பிறந்தவர். எப்படி இதுங்களை ஒண்ணு சேர விடாம பண்ணலாம்? இந்தாடிமா மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம். எப்படிடா உங்களை ஒண்ணு சேர விடாம பண்ணலான்னு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். குருக்களே நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. அண்ணே எங்க இருக்க? இன்னைக்கு பௌர்ணமி. இன்னையோட காயத்ரியும் சூர்யாவும் எல்லா பூஜையும் முடிச்சு நைட் ஒன்று சேர்ந்துருவாங்களோ? நினைச்சாலே உடம்பெல்லாம் எரியுது. ஹே காயத்ரி, நீ யாருடி? எதோட மிச்சம்டி நீ? என் வாழ்க்கையே சூர்யாதான்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி என் வாழ்க்கைய வந்து கெடுத்துட்டு இருக்க? உன்னை விட சூர்யாவை நான் தாண்டி நல்லா பார்த்துப்பேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிய மாட்டேங்கிறியே, ஒழிக்கணும்னு நினைச்சாலும் நீ ஒழிய மாட்டேங்கிற. உன்னை என்ன தாண்டி பண்றது? ஒருவேளை நீ என்ன ஜெயிச்சிட்டு இருக்கியோ? உன்கிட்ட தோத்துட்டா நான் இந்த பிறவியை எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படி ஒரு வேளை நான் உன்கிட்ட தோத்துட்டா, ஐயோ அதுக்கு தூக்கு போட்டுட்டு சாவலாம். அடியே காயத்ரி, என்ன இப்படி புலம்ப வச்சுட்டியடி? நீ மட்டும் என்கிட்ட தனியா மாட்டுன, உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி உன் உயிர் போறத நான் என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படுவேன். அப்பதான் எனக்கு உண்மையில இருக்க கோவத்துல 1% குறையும். அடியே சுப்பு, இப்படி நீ இங்க பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கியே, ஆனா அந்த காயத்ரிக்கு இந்நேரம் என்ன நடந்துட்டு இருக்கோன்னு தெரியுமா? அலங்காரம்லாம் பிரமாதமா பண்ணிருக்கேன், அசத்திட்டேல் போங்கோ. அது இல்லைங்க ஐயா, சின்னஞ்சிறுசுங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதான் சிம்பிளா ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கோம். தப்பில்ல, தாராளமா பண்ணுங்கோ. உங்களுக்கு தாயா நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஊர்ல யாரையுமே தெரியாம வந்த எங்க பிள்ளைங்களை
உங்க பிள்ளைங்களா நினைச்சு இவ்வளவு நாள் அடைக்கலம் கொடுத்து பாத்துக்கிட்டீங்களே, அதுக்காக காலம் பூரா நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆமாங்கய்யா, சொந்த பந்தங்களை வெறுத்து ஒதுக்குற இந்த காலத்துல யார் என்னன்னு தெரியாம எங்க பிள்ளைங்களை நீங்க அரவணைச்சு பாத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல ஐயா. ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேள். இது எல்லாமே அந்த சிவபெருமானோட செயல். இதுல நான் வெறும் கருவி மட்டும்தான். இறைவனோட கருவியா இருக்கிறதுக்கு கூட ஒரு குடுப்பனை வேணுங்கய்யா. அதுவும் வாஸ்தவம் தாம்மா. என்னம்மா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று தான் கோயில் மணி தானே அடிச்சு ஊரே ஒரு மாதிரி ஆயிடுத்து. இப்படி ஒரு நேரத்தில் காயத்ரி அக்காக்கு சாந்தி முகூர்த்தம். என்னம்மா பேசுற? கோயில்ல நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கோ இல்லையோ மாமா, ஆனா ஊர்ல இதை அபசகுணமா தானே நினைச்சுட்டு இருக்கா. சகுனமோ அபசகுனமோ பகவான் நமக்கு காட்டுற எச்சரிக்கை தான். நேத்து கோவில்ல நடந்தது மரகதலிங்கத்துக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் பகவான் எச்சரிக்கை பண்ணது. அது எப்படிமா அபசகுணமாகும்? சித்தரோட ஆசி வாங்கிட்டு வந்தவா 2 பேரும் பௌர்ணமி அன்னைக்கு ஒண்ணு சேர வேண்டியது சித்தரோட சித்தம். அதுதான் அந்த சிவனோட சித்தமும். அவ இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ஆகணும். அதுதான் விதி. அதுதான் சிவனோட கட்டளையும். டேய் கிழவா, நீ நினைக்கிற மாதிரி நடந்ததுன்னா அது காயத்ரிக்கு பண்ற நல்லதில்லை, கெடுதல். என்ன யோசிக்கிற தேவி? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னால் சரியாக தான் மாமா இருக்கும். நீங்க சங்கடப்படாதீங்க, வாங்க போலாம். வாங்க. வாமா. ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் நைட். என்ன சுப்பு டென்ஷனா ஓடி வர? அண்ணே, இது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது இன்னைக்கு நடந்துடும் போல இருக்குன்னு. என்ன சொல்ற சுப்பு? இன்னைக்கோட வரது முடிஞ்சு அந்த சூர்யாவும் காயத்ரி இன்னைக்கு நைட்டு ஒண்ணு சேர போறாங்கன்னு. அப்படி மட்டும் அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி காயத்ரிக்கு பிறக்க போற குழந்தைதான் அந்த குடும்பத்தோட வாரிசா இருக்கும். அதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையையும் குப்பை மாதிரி தூக்கி வெளியே வீசிடுவாங்கண்ணே. ஏன் சுப்பு இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இன்னைக்கு நைட்டு மட்டும் அவங்க ஒண்ணு சேரலனா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. நீ சொல்றத பார்த்தா இன்னைக்கு நைட் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கே. என்னண்ண, உன் தங்கச்சிய ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்ட. நான் சூர்யாவோட வாழ்றதுக்காக சாகுற வரைக்கும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். அதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி அவங்கள ஒண்ணு சேராம தடுக்க முடியும்? முடியும், நான் நினைச்சா கண்டிப்பா முடியும். அதான் எப்படி? என்னதான் அந்த காயத்ரி அந்த மரகதலிங்கத்துக்கு விழுந்து விழுந்து பூஜை பண்ணாலும் அந்த சிவபெருமான் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. புரியலையே. அதை விடு, நான் உன்கிட்ட ஒரு புது சிம் கார்டு வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? வாங்கி ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை வச்சு என்ன பண்ண போற? இரு, நான் சொல்றேன். சுப்பு, யாருக்கு ஃபோன் பண்ற? கொஞ்சம் வெயிட் பண்ணுன. ஹலோ, சித்தரடி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீங்க யாரு? இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு நைட்டு சித்தரடி கோவில்ல இருக்க மரகதலிங்கம் திருடு போக போகுது.
நீங்க யாரு? இப்ப நான் யாருன்னு சொல்லவா இல்ல திருட போறது யாருன்னு சொல்லவா? திருட போறது யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். யாரு? அந்த கோவில்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணு கூட தங்கியிருக்கானே, சூர்யா. அவன்தான். சூர்யா. ஹலோ, நீங்க யாரு? சூர்யா தான் திருட போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சூர்யா இன்னைக்கு நைட்டு மரகதலிங்கத்தை திருட போறேன்னு யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா சார். அதை நான் கேட்டுட்டேன். என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? சரி, நீங்க சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? நம்புறதோ நம்பாததோ உங்க இஷ்டம் சார். நான் பார்த்த விஷயத்த அப்படியே சொல்லிட்டேன். ஒரு இந்திய குடிமகளா என்னோட கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சூர்யா போன்ல பேசிட்டு இருக்கும்போது இத்தனை நாளா கோவில்ல தங்கும் போது லிங்கம் காணாம போயிருந்தா என் மேலதான் சந்தேகம் வரும். அதனால இன்னைக்கு நைட்டு குருக்கள் வீட்டுல தங்குற மாதிரி தங்கிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கோவிலுக்கு போய் லிங்கத்தை திருட போறேன்னு சொல்லிட்டு இருந்தா சார். ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சூர்யா இப்ப எங்க இருக்காரு நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ, சுப்பு, எப்படி சுப்பு உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுது? அண்ணே, நான் மறுபடியும் சூர்யாவுக்கு பொண்டாட்டியா வாழணும். நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். என் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயும் இந்த ஒரு எண்ணம் மட்டும் தானே கலந்துருக்கு. கவலைப்படாத சுப்பு, கூடி சீக்கிரம் அது நடக்கும். அந்த நாளுக்காக தான் நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த ராஜியும் சுருளியும் வீட்டுக்கு வந்து காதுல என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. அது இல்லாம அப்பாவையும் அடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அவனை டேய் முத்தியா, அப்புறம் அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுக்காக சும்மா விட சொல்றீங்களாப்பா? பொண்ணை பெற்றவங்கப்பா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். என் தங்கச்சியை இந்த வீட்டில் வாழ போடுறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்னத்துக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? சும்மா சம்பந்தியமாக தான் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? என்னங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க சம்மந்தி வெட்டி கிடக்கு? அவங்களே ஆசைப்பட்டாலும் இனிமே மல்லிகாவை நாங்க அனுப்புறதா இல்ல. பார்வதி, கொஞ்சம் நம்ம மாப்பிள்ளைய பற்றி யோசிச்சு பாரு. முத்தையா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தான் செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதையெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டியா நீ? இந்த பாரு முத்தியா, நீ முதல்ல மாப்பிள்ளையை வெளியில் எடுக்கிற வழியை பாரு. இல்லைன்னா சம்பந்தியமா அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வந்தாலும் இதே மாதிரி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. வேண்டான்னு விலகி போனாலும் அவங்க அப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு நல்லவங்க இல்லைங்க. இதை பார், நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ற நேரம் இல்லை இது. எத்தனை தடவை தான் அந்த அம்மா கிட்ட அசிங்கப்பட்டு நிற்க முடியும்? மல்லிகா தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்கட்டும். முத்தையா, போப்பா, போய் மாப்பிள்ளையை வெளியில் எடுக்கிறதுக்கான வழியை பாரு. இன்னையோட உங்க விரதம் பூர்த்தி ஆயிடுது. உங்களோட வேண்டுதல் இன்னைக்கு நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும். சரிங்க. தேவி, இவாளுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு. சரி மாமா. போய் புது துணியை மாத்திண்டு வா. இதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்க போற புது வாழ்க்கை சந்தோஷமா தொடங்கட்டும். வாங்கோ. போமா, வாங்க. லக்ஷ்மிமா, பஞ்சாங்கம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் நேரம் குறிச்சு கொடுத்துடுறேன். நல்லதா போச்சு சாமி. இப்பதான் நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க.
அம்மாடி அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. அம்மாடி காயத்ரி, என்னையோட உன்னை பிடிச்ச எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருத்து. அந்த சிவனோட அருளால நீ இந்த ஊரை விட்டு போகும்போது ஒரு குழந்தைக்கு அம்மாவா தான் போகணும். அந்த ஒண்ணுக்காகத்தானையா என் பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தா. கவலைப்படாதீங்கம்மா, சித்தர் சொல் என்னைக்கும் தப்பாது, சித்தர் வாக்கும் பொய்க்காது. இந்தாங்க மாமா. காயத்ரி, உன் ராசி நட்சத்திரம் சொல்லுமா. அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி. ஆ. சூர்யா, உன்னோட ராசி நட்சத்திரம் சொல்லு. அது அது வந்து சூர்யா சொல்லு. சூர்யா, உன்னோட ராசி நட்சத்திரம் என்ன? என்ன சூர்யா முடிச்சிட்டு இருக்கீங்க? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அது மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இவர் எப்பவுமே இப்படிதான், சின்ன சின்ன விஷயத்த கூட ஞாபகமே வச்சுக்க மாட்டாரு. ஆமாங்க ஐயா, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இந்த பிறந்த நாள், ராசி நட்சத்திரம், இது எல்லாத்தையும் மறந்துடுவேன். முக்கியமான விஷயங்கள் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும்டா அம்பி. முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இதோ என் முக்கியமானவளே என் காயத்ரி தான். அவளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறீங்க. ஏற்கனவே எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 10:30 இருந்து 11 வரைக்கும் நல்ல நேரம். இதுக்கப்புறமும் எல்லாமே நல்ல நேரம்தான். சார் வாங்கோ சார். என்ன இவ்வளவு தூரம்? சொல்லி அனுப்புறதா நானே வந்திருப்பேனே. குருக்களே, நான் உங்களை பார்க்கறதுக்காக வரல, சூர்யாவை பார்க்கறதுக்காக வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சூர்யா, ஒரு சின்ன என்கொயரி. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்கொயரியா? என்ன என்கொயரி சார்? அதை ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாமே, ப்ளீஸ். சார், இன்னைக்கு தான் சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சாரிம்மா, இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்ததால தான் நான் கூப்பிடுறேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். சார், என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தா? கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை நான் சொல்லக்கூடாது. பட் கம்ப்ளைண்ட் என்னன்னா, கோயில் இருக்கிற மரகத லிங்கத்தை சூர்யா தான் திருடிட்டு போக வந்திருக்காராம். சார், சூர்யா அப்படிப்பட்டவர் இல்லை சார். குருக்களே, உங்களை விட சூர்யாவை பற்றியும் சூர்யா ஃபேமிலியை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒன்று, கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அஃபீஷியலாக நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும்.
ப்ளீஸ் சூர்யா, கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. சரிங்க சார், வாங்க. வாங்க. அண்ணே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பாத்தியா? சூப்பர் சூப்பர். ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.